நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கிருமாம்பாக்கம் கலவர வழக்கில் 2 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிஐடி போலீசாருக்கு டிஐஜி சுக்லா உத்தரவிட்டுள்ளார். புதுவை கிருமாம்பாக்கத்தில் தேர்தலுக்கு பின் அமைச்சர் கந்தசாமியின் ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சர் ராஜவேலுவின் ஆதரவாளர்களும் மோதிக்கொண்ட தகராறு கலவரமாக மாறியது. அப்பொழுது இரு தரப்பினரும் எதிரிகளின் வீடுகளை சூறையாடினர். இதனை விசாரித்த கிருமாம்பாக்கம் போலீசார் டிஐஜி சுக்லாவின் உத்தரவின்படி சிஐடி போலீசாரிடம் வழக்கை ஒப்படைத்தனர். SP ரவீந்திரன் தலைமையில் சிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டிஐஜி சுக்லா சிஐடி போலீஸ் அதிகாரிகளிடம் கலவரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். மேலும் கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள 5 வழக்குகளில் 2 வழக்குகளுக்கு மட்டும் 2 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு டிஐஜி சுக்லா உத்தரவிட்டார். எனவே 2 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி பதவிக்கு மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் கூறியுள்ளார். இந்தியாவின் தற்பொழுதைய ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை பெற்றவர். இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி 12வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். இப்பதவியை ஏற்பதற்கு முன் ராஜஸ்தான் மாநில ஆளுநராக பதவி வகித்தார். மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த இவருடைய பதவிக்காலம் வரும் 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முடிவடைகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட மாட்டேன் என்று ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் கூறியுள்ளார். மேலும் எனது சொந்த மாநிலமான மராட்டியத்தில் உள்ள புனே நகரில் தங்கி ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசு அவருக்கு டெல்லியிலேயே பாதுகாப்பான ஒரு பங்களாவை ஏற்பாடு செய்து தயார் நிலையில் வைக்கும் என்று கூறப்படுகிறது. வேலை நிறுத்தத்தை கைவிட மறுத்துள்ள ஏர் இந்தியா விமானிகள் சிறைக்கு செல்லவும் தயார் என்று அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தால் 26.5 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவன விமானிகள் கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு வருமாறு உத்தரவிட்டது. ஆனால் அதனையும் மீறி விமானிகளுடன் சேர்ந்து 300 எக்ஸிகியூட்டிவ் பைலட்டுகளும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டனர். இதனால் 280க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 5 நாட்களுக்கு விமானங்களுக்கான முன்பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான விமான பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக 3 நாட்களில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 26 கோடியே 50 லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் நலனை கருதி விமானிகள் உடனடியாக வேலைக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்ததாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்திருந்தார். ஆனால் தாங்கள் வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை, இதற்காக நீதிமன்றம் தங்களுக்கு என்ன தண்டனை அளித்தாலும் அதை ஏற்று சிறைக்கு செல்ல தயார் என்று விமானிகள் அறிவித்துள்ளனர். புதுவை வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் பெருவிழாவினை முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கொடியேற்றி துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. இதனை முன்னிட்டு இன்று காலை ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் புதுவை மறை மாவட்ட முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மந்திரிக்கப்பட்ட மாதா உருவம் தாங்கிய கொடி மாதா குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் முன்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கொடியினை ஏற்றி பெருவிழாவினை துவக்கி வைத்தார். விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் திருப்பலி மற்றும் மறை உரைகள் நடைபெற்றது. மாலை தேர்பவனி நடைபெறவுள்ளது. விழாவில் பங்கு பேரவையின் மற்றும் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புனித லூர்து அன்னை திருத்தல பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகளார் தலைமையில் பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இயக்குநர் கே பாலச்சந்தரின் 45 வருட கால சேவையை பாராட்டி மத்திய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்குகிறது. இதற்காக அவருக்கு தங்க தாமரையும் 10 லட்சம் பரிசும் அளிக்கப்படுகிறது. எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் தனது பயணத்தை துவங்கி நீர்க்குமிழி, அபூர்வ ராகங்கள், எக்துஜே கேலியே, மறு சரித்ரா போன்ற மிகச்சிறந்த படங்களை அளித்து திரைப்படத் துறையில் அனுபவம் புகழும் பெற்ற இயக்குநர் திலகம் கே பாலச்சந்தருக்கு அவரது 45 ஆண்டுகால சேவையை பாராட்டி மத்திய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்குகிறது.
விருதின் பொழுது தங்கத்தாமரை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இயக்குநர் கே. பாலச்சந்தர் கூறுகையில், இந்த விருது கிடைத்தது பற்றி பெருமையும் சந்தோஷமாக உள்ளது. ஏனென்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு செஞ்சுரி ஆர்டிஸ்ட். அவருக்கு பிறகு எனக்கு இந்த விருது கிடைத்திருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் மற்றும் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். மேலும் இந்த விருதை தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கிறேன். அவர்கள் கொடுத்த ஊக்கத்தால் தான் எனக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுவையில் 23 தொகுதிகளில் ஸ்மார்ட் ஆதார் கார்டு வழங்க போட்டோ எடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. புதுவையில் ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தொகுதி வாரியாக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் ஆதார் எனப்படும் இந்திய உறுப்பினருக்கான அடையாள அட்டை வழங்குவதற்காகவும் முகாமில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுவையில் உள்ள 23 தொகுதிகளிலும் தலா ஒரு முகாம் என அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் மற்றும் ஆதார் கார்டுகள் வழங்குவதற்காக ஒரு நாளைக்கு சராசரியாக 25 ரேஷன் கார்டுகள், அதாவது 80 முதல் 100 நபர்கள் வரை பதிவு செய்யப்படுகிறது. அதன் மூலம் பதிவு செய்ய குடும்ப தலைவருக்கு 25 நிமிடங்கள் வரையிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு 15 நிமிடங்கள் வரை நேரமாகிறது. இதில் 2 கட்டை விரல்கள் மட்டுமின்றி மற்ற 8 விரல்களின் ரேகைகள் தனித்தனியாக பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 2 கருவிழிகள் போட்டோ எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், இன்னும் 2 மாதத்தில் ஸ்மார்ட் கார்டு வழங்க ஏற்பாடு செய்து வருவதாகவும், அதற்காக குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை, இரு விழிகளை பதிவு செய்தல், புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் ரேஷன் கடைகள் வாரியாக ஸ்மார்ட் கார்டுக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளுக்கு சுப்பையா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முகாம் அமைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்படி பல்வேறு பகுதிகளில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனவே உறுப்பினர்கள் தகுந்த ஆதாரங்களை எடுத்து வந்து அவர்களுக்கு உரிய பகுதிகளில் ஒப்படைத்து நேரத்தினை சேமிக்க உதவ வேண்டும் என்றார். புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தில் திருத்தேர் விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய உற்சவமாக திருத்தேர் விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோபுர வாயிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கார தேரில் கேரளா ஜண்டை மேளம் முழங்க இசை கச்சேரியுடன் பெருமாளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர், தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். ஏற்காடு ஏரியில் ஆகாய தாமரை நிறைந்துள்ளதால் படகு சவாரி செய்ய முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டுக்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்க லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில் என பல்வேறு இடங்கள் இருந்தாலும் படகு சவாரி செல்லவே சுற்றுலா பயணிகள் விரும்புவர். இதனால் படகு இல்லம் எப்பொழுதும் நிரம்பி வழியும். மேலும் படகு சவாரி செய்வதற்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் 60 படகுகள் உள்ளது. இந்த படகு இல்லத்தில் இருந்து படகு சவாரி புறப்பட்டால் மான் பூங்கா வழியாக ஏரி முழுவதும் சுற்றி சவாரி செய்ய முடியும். ஆனால் தற்பொழுது ஏரியில் பாசி, ஆகாய தாமரைகள் நிறைந்து உள்ளன. இதனால் மான் பூங்காவை சுற்றி படகு சவாரி செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனால் பயணிகள் ஏமாற்றமடைகின்றனர். எனவே ஆகாய தாமரைகளை அகற்றி படகு சவாரி செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்டோசல்பான் பூச்சிக்கொல்லி மருந்தை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேரளாவில் நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கேரளாவில் எண்டோசல்பான் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்திய விவசாயிகள் பலர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். எனவே இந்தியா முழுவதும் எண்டோசல்பான் பூச்சிக்கொல்லி மருந்தை தடை செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது.
ஆளும் இடதுசாரி கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. மேலும் அரசு அலுவலகங்கள், பல்கலைக்கழகங்களில் குறைந்த அளவு ஊழியர்களே பணிக்கு வந்திருந்தனர். போராட்டத்திற்காக சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. மேலும் பேருந்துகள், லாரிகள், கார்கள், ஆட்டோக்கள் எதுவும் இயங்கவில்லை. உணவகங்கள் மூடப்பட்டதால் மக்களுக்கு காபி, டீ கூட கிடைக்கவில்லை. மொத்தத்தில் கேரளா முழுவதுமே ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடந்தது. அமெரிக்காவின் தென்பகுதியில் உள்ள அலபாமா உள்ளிட்ட 8 மாகாணங்களில் பயங்கர சூறாவளி தாக்கியது. இதில் பலியானோர் எண்ணிக்கை 300-ஐ தாண்டியது. அமெரிக்காவின் தென்பகுதியில் உள்ள அலபாமா, டெக்சாஸ், மிசிசிபி, டென்னீசி, அர்கன்சாஸ், ஜார்ஜியா, விர்ஜினியா, லூசியானா ஆகிய மாகாணங்களில் கடுமையான சூறாவளி தாக்கியது. இதனால் மரங்கள் மற்றும் வீடுகள் தூக்கி எறியப்பட்டன. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த சூறாவளியில் அலபாமா மாகாணம் சின்னாபின்னமாகியது. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடிழந்து தவிக்கின்றனர். மேலும் ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். மீட்பு பணியை அமெரிக்க அரசு முடிக்கவிட்ட நிலையில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சூறாவளி காரணமாக அமெரிக்காவின் 2வது மிகப்பெரிய அணுமின் நிலையமான பிரான்ஸ்பெரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு பல்வேறு நகரங்களும் இருளில் மூழ்கியுள்ளன. மின்சாரமின்றி லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்த சூறாவளி 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவை தாக்கிய கேத்ரீனா புயல் போல சேதத்தையும் 1974ஆம் ஆண்டு வீசிய சூறாவளியை போல் மக்கள் பலியையும் அதிக அளவு ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூறாவளியால் மக்கள் மிகவும் அச்சத்திற்கு உள்ளாகி அதிர்ச்சியுடன் உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.